இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இலங்கை அரசாங்கத்தின் மீது இப்போது சர்வதேசத்துக்கும் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் அல்லது அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கும் இலங்கை அரசிடம் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை ஒன்றுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்று கூறுகிறார்கள். அப்படி பார்க்கின்ற போது சர்வதேச ரீதியாக இலங்கைக்கான உதவிகள் அல்லது இலங்கையை காப்பாற்றுகின்ற நடவடிக்கைகள் இப்போது ஈடுபட்டு வருகின்ற தரப்புகள் ஆங்காங்கே உறுதிப்படுத்துகிறார்களா, அல்லது அமெரிக்கா எதிர்பார்ப்பது போன்றோ அல்லது அமெரிக்கா நினைப்பது போன்றோ ஜனவரியின் பின்னர் முழுமையாக இலங்கை மீது ஒரு தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தப் போகிறதா என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கின்றது. அமெரிக்கா இந்த விடயத்தில் நேரடியாக அதிக அளவு சீற்றத்தோட கையாளுவதற்கு காரணம் அங்கு இருக்கக்கூடிய பூகோள அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் நெருக்கடி, சீனா இந்தியா இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நல்லுறவு தான் இதற்கு பிரதான முக்கிய புள்ளியாக மாறி இருப்பதாக கூறப்படுது. எது எப்படியோ இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் இலங்கையின் அரசியல் தன்மை என்பது ஒட்டுமொத்தத்திலே மாறி இருக்கின்றமைதான் குறிப்பிடத்தக்கது. பேரிடர் வந்த பின்னர் இலங்கையின் அரசியல் முழுமையாக செயலிழந்த நிலையில் இருக்கின்றது அல்லது திறனற்ற நிலையில் இருக்கிறது என்றால் தகும் என்று கூறலாம். இவ்வாறு பார்க்கின்ற போது வரப்போகின்ற நாட்கள் இராணுவ ரீதியாக பரிசோதனைகளை மேற்கொண்ட அமெரிக்கா நேரடியாக களம் பார்க்க போகிறதா, அல்லது இனி வரப்போகின்ற நாட்களில் எவ்வாறான உதவிகளை எவ்வாறான வகைகளில் யார் யார் செய்கிறார்கள் என்பதை வைத்துத்தான் இலங்கையினுடைய அமைவிடம் தீர்மானிக்கப்பட இருக்கிறது. எனவே இந்த காலப்பகுதியில் தமிழர் தரப்புகள் இதனை எப்படி கையாளப் போகின்றன? தமிழர் தரப்புகள் கையாளுவதற்கு வேற்றுமைகள் அல்லது கசப்புணர்வுகளை மறந்து எல்லாரும் ஒரு இடத்திலிருந்து கதைக்கப் போகிறார்களா, அல்லது சர்வதேசம் தான் விரும்பியதை செய்வதற்கு தான் விரும்பியபடியே தான் சிந்திக்க போகிறதா, அல்லது அவர்களுக்கு ஆலோசனைகளை கூறப் போகிறார்களா? எதுவும் இல்லாமல் வெறும் வெற்று கதிரைகளாகவே தமிழர்களுடைய அரசியல் கடந்து செல்ல போகிறதா என்கின்ற சந்தேகம் தான் இங்கு பரவலாக இருக்கின்றது. எனவே இவ்வாறான தகவலோடு மிக முக்கியமான ஒரு காலம் கணிந்திருக்கின்றது. பலாலியில் அமெரிக்காவின் விமானம் இறங்கிவிட்டது, நேரடியாக அமெரிக்கா உதவி செய்து விட்டது, இந்தியாவை வென்று விட்டது என்று கூறுவதை தவிர்த்து இந்தியாவை வெற்றி கொண்டதாக நாங்கள் கணித்தால் இந்த கால பகுதியில் தமிழர் தரப்பு எவ்வாறு இதனை பயன்படுத்தலாம் என்பது தொடர்பில் தான் இந்த முக்கியமான காலப்பகுதியிலே கலந்துரையாட வேண்டியிருக்கின்றது.